நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு என்கிட்ட, தேன் எதுக்கு சாப்பிடணும் அப்படின்ட்டு. தேன் வந்து சாப்பிட்டாச்சுன்னா நிறைய நன்மைகள் இருக்கு. ஒன்று ரெண்டு நன்மைகள் நம்ம பார்ப்போம். தேன் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான இம்யூனிட்டி பவர் நமக்கு கொடுக்கும். அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமா கொடுத்து நோய்க்கூட போராடுறதுக்கான எதிர்ப்பு சக்தியை அதிகமா கொடுக்கும். இது வந்து ரொம்ப நல்லது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த சளி, இருமல், இந்த இருமல்னால காய்ச்சல் இதுக்கெல்லாம் வந்து குணப்படுத்துறதுக்கு வந்து நம்ம தேன் வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட். பாட்டிமார்கிட்ட கேட்டா தெரியும். யாராவது எங்க ஊர்ல இப்ப கூட சளி வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் கொடுக்குறது தேனை கொடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சோ வந்து பழங்காலம் முதலும் சரி இப்பவும் சரி தேன் வந்து சளி இருமல் போக்குறதுக்கு ஒரு பெஸ்டான ஒரு மருந்து. அடுத்தது பாத்தீங்கன்னா ஜீரண சக்தி. நீங்க ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு நீங்க சாப்பாடை வந்து ஜீரணம் பண்றதுக்கு தேன் வந்து அதிக எஃபெக்ட் கொடுக்கும். சோ அது வந்து ஜீரண சக்திக்கு அதிகமா பயன்படுது. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம முகத்துக்கு பொலிவு கொடுக்கும். நம்ம தேன் சாப்பிடும் போது, ரெண்டாவது வந்து தேன் அப்ளை பண்ணும்போது முகம் நல்ல பொலிவு போடும். முகம் மட்டும் கிடையாது, உடம்பு இதுக்கெல்லாம் வந்து பிளாக் மார்க்ஸ் இதுக்கெல்லாம் வந்து தேன் வந்து அதிகமாக யூஸ் பண்றாங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர். அடுத்தது பாத்தீங்கன்னா புண் போன்ற காயங்கள், நாள்பட்ட புண்ணா இருக்கட்டும், தீப்பட்ட புண்ணா இருக்கட்டும், ஏன்னா தேன்ல ஈரப்பதம் கம்மியா இருக்கிறதுனால, ரெண்டாவது வந்து இதுல வந்து அசிட்டிக் ஆசிட், அப்படிப்பட்ட அசிட்டிக் ஆசிட் இருக்கிறதுனால வந்து தேன் வந்து புண் போன்ற காயங்களை குணப்படுத்துறதுக்கு அதிகம் பயன்படுது. இப்படி நிறைய விஷயங்களுக்கு சொல்லிட்டே போகலாம். சோ இதுக்கெல்லாம் வந்து தேன் அதிகமா பயன்படுது. தேங்க்யூ.